இமேஜின் இன்னைக்கு உங்களுக்கு ரிசப்ஷன். உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே உங்களோட ரிசப்ஷனை பார்க்கறதுக்காக மண்டபத்துக்கு வந்திருக்காங்க. ஆனா அந்த மண்டபத்துல நீங்களும் உங்க ஃபியான்ஸியும் இல்ல. வீடியோ கால்ல தான் பார்ட்டிசிபேட் பண்றீங்க. உங்களுக்கு இந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கு? எக்ஸாக்ட்லி இதே சிச்சுவேஷன் தான் இப்போ இண்டிகோ ஃப்ளைட்க்கு புக் பண்ண எல்லாருமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இண்டிகோ ஒரு நாளுக்கு 2000 2200 ஃப்ளைட்ஸ் வரைக்கும் இன்டர்நேஷனல் வைஸாவும் டொமஸ்டிக் வைஸாவும் டிராவல் ஆகிட்டு இருக்கு. ஏஷியாலே செகண்ட் லார்ஜஸ்ட் ஏர்லைனா கன்சிடர் பண்ணப்படுறது இண்டிகோ தான். ஆக்சுவலா இது சீட் கெப்பாசிட்டி வைஸ், பேசஞ்சர் டிராஃபிக் வைஸ் அண்ட் மார்க்கெட் ஷேர் இது எல்லாத்துலயுமே டாப் நாட்ச்ல இருக்கு. லாஸ்ட் ஒரு 3 to 4 டேஸ்ல என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா thousands ஆஃப் ஃப்ளைட்ஸ் சடனா கேன்சல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு என்ன ரீசன் பாத்தீங்கன்னா DGCA ஒரு புது ரூல் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் பைலட் கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்கணும். லீவ் எடுத்தாலும் அது ரெஸ்ட் அப்னு கணக்கு காட்டக்கூடாது. செகண்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா மிட் நைட் டு ஏர்லி மார்னிங் அதிக நேரம் வேலை பார்க்க கூடாது. ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா மினிமம் ரெஸ்ட், அதாவது 2 ஃபிளைட்டுக்கு கேப்ல 12 to 18 மணி நேரம் அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். பைலட்ஸ் எங்களுக்கு ஷார்டேஜா இருக்காங்க, எங்களால இப்போதைக்கு இதை வந்து ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சொல்லி இண்டிகோ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனாலதான் இப்போ ஃபிளைட்ஸ் எல்லாம் அப்படியே டிலே ஆகிட்டு கேன்சல் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முடிவே இல்லையா அப்படின்னு கேட்டா ரெஸ்ட்டை லீவா கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்களே, அந்த ரூல்ஸ் தான் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நீங்க லீவு ரெஸ்ட் எல்லாத்தையும் லீவாவே எடுத்துக்குங்க. பட் இப்போதைக்கு எனக்கு ஃப்ளைட் எடுத்தா போதும்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஃப்ளைட்டோட டிக்கெட்ஸ் விலைய தாறுமாறா ஏத்திட்டாங்க. சென்னை டு கோயம்புத்தூருக்கு 5400 இருந்த டிக்கெட்டு இப்ப பாத்தீங்கன்னா 57,700 இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. பெங்களூருக்கு 6000 இருந்த டிக்கெட்டு இப்போ 18,200 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. திருச்சிக்கு 4600 இருந்த டிக்கெட்டு இப்ப பாத்தீங்கன்னா 26,700 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த பிரச்சனையால கஷ்டப்படுறது இப்பயுமே பேசஞ்சர்ஸ் தான். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஃபியூ மினிட்ஸ்க்கு முன்னாடி மத்திய விமான போக்குவரத்து மையத்திலிருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குன்னா இண்டிகோ விமான நிறுவனம் டிசம்பர் 7ஆம் தேதி நைட் 8 மணிக்குள்ள டிக்கெட்டோட அமௌண்ட்ஸை ரீஃபண்ட் பண்ணி ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாம 48 ஹவர்ஸ்க்குள்ள பேசஞ்சர்ஸோட லக்கேஜஸ் எல்லாம் அவங்களோட வீட்டு அட்ரஸ்க்கு போயிருக்கணும்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இஷ்யூனால பேசஞ்சர்ஸ்க்கு மட்டும் லாஸ் கிடையாது, இண்டிகோ நிறுவனத்துக்கு லாஸ். என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட மார்க்கெட் வேல்யூ 8.6% வரைக்கும் லாஸ்ட் 7 டேஸ்ல கம்மியாகி இருக்கு. இதே மாதிரி இஷ்யூல நீங்க சிக்கியிருந்தா என்ன பண்ணிருப்பீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.